அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பு நோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதெல்லாம் எனது பேரருளி நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலக்கடல் என்று பெயருளாய் குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தும் குறைவிடு தனி பரம்பொருள் என்று பாடிய பாரதியை வணங்கி பாரதியுடைய குருவாக விளங்கிய சகோதரி நிவேதியை வணங்கி சகோதரி நிவேதியுடைய குருவாக விளங்கிய சுவாமி விவேகானந்தரை வணங்கி பாரத தேசம் குரு பாரம்பரியத்திலே கிடைத்த தேசம் அத்தனை குருமார்கள் இந்த நேரத்தில் வணங்கி தேங்கனிக்கோட்டையினுடைய இந்து குடும்ப சங்கம் நிகழ்ச்சியினுடைய மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்கள் மற்றும் அன்பார்ந்த தாய்மார்கள் பெரியவர்கள் சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரம் உணவருந்தும் நேரம். ஒருத்தர் பேசுறதுக்கு வரதுக்கு முன்னாடியே கை தட்டாங்க அப்படி சொன்னா சீக்கிரமா முடிங்க. மாதாஜி சத்தம் பத்தல. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். இரண்டு கைகளை உயர்த்தி சொன்ன பகவான் இந்த இடத்துல வரணும். அதனால இரண்டு கைகளை நல்லா உயர்த்தி சொல்லணும். ஜெய் ஸ்ரீராம் சொன்னா ஜெய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். வீரவேல் வெற்றிவேல். வீரவேல் வெற்றிவேல். 2 லட்சம் ஆண்டுகள் நாகரிகத்தில் சிறந்து விளங்கியது பாரத தேசம். அதனால்தான் இது மதம் அல்ல தர்மம். 1892 டிசம்பர் மாதம் 25, 26, 27 3 நாட்கள் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழகத்துடைய குமரி முனையில ஸ்ரீ பாதபாறை பார்வதி தேவி தவம் இருந்த இடத்த ஒரு இளைஞன் பாலகன் நரேந்திரன் என்று பெயர் தாங்கிய சுவாமி விவேகானந்தர் தவம் இருக்கிறதுக்காக வரார். 1892 டிசம்பர் மாதம் 24ஆம் நாள் முதல் நாள் அங்க இருக்கிட்ட படமாட்டி கிட்ட கேட்கிறார், ஐயா என்னை கொண்டு போய் அந்த பாறை கிட்ட விட்டுருக்கீங்களா? சுவாமிஜி பாறை கிட்ட விடணும்னு சொன்னா கொஞ்சம் பணம் கொடுக்கணும், பணம் ஏதாவது கொடுங்க சுவாமி. சாமிஜி சொல்றாரு, என்கிட்ட பணம் எல்லாம் எதுவும் இல்லப்பா, நானே ஒரு நாடோடி பிச்சை எடுத்துதான் வாழ்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல சாமி, பணம் விட்டாதான் சாமி கொண்டு போய் விடுங்க, இல்லைன்னா கொண்டு போக முடியாது சாமி அப்படின்னு சொன்ன உடனே சிறிதும் தாமதிக்காமல் சுவாமி விவேகானந்தர் உடனடியாக கடலிலே குதித்து நீந்தி பாறையிலே சென்று அமர்ந்து 3 நாட்கள் தவமிருக்கிறார். அதில் அவர் கண்ட காட்சிகள் 1892 டிசம்பர் மாதம் 25. இந்த பாரத தேசம் எவ்வளவு பழமையானது! இந்த பாரத தேசத்தில் வாழ்ந்த நமது முன்னோர்கள் தாத்தா பாட்டி, நான் சொல்றதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு முன்னோர்கள் தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டி எவ்வளவு அறிவாளிகளாக வாழ்ந்தார்கள். யுகம் யுகமாக 4 யுகங்களை பற்றி சொன்னார் சுவாமிஜி. எவ்வளவு ஆண்டுகள்? லட்சக்கணக்கான ஆண்டுகள், 11 லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாக சொல்றாங்க. அப்ப இந்த யுகம் தோன்றியது இத்தனை ஆண்டுகள் என்று சொன்னா நமது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? ஒரு இந்து குடும்ப தர்மத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அதை சுவாமிஜி நினைத்து பார்க்கிறார். அனைத்து துறைகளில் இந்த பாரத தேசம் சிறந்து விளங்கியது. கல்வியிலே சிறந்து விளங்கியது, கலாச்சாரத்திலே சிறந்து விளங்கியது, பண்பாட்டிலே சிறந்து விளங்கியது, கட்டிடக்கலையிலே சிறந்து விளங்கியது, வான சாஸ்திரத்திலே சிறந்து விளங்கியது, மருத்துவத்துறையிலே சிறந்து விளங்கியது. அனைத்து துறைகளிலுமே உலகத்திற்கு வழிகாட்டியாக, உலகத்திற்கே குருவாக இந்த பாரத தேசம் திகழ்ந்தது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நமது உறவு முறைகள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? கூட்டு குடும்பத்துல வாழ்ந்திருப்பாங்க. அழகா சொன்னாங்க ஜீவிதா, கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையில வாழ்ந்தாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இல்ல. அம்மாக்களுக்கு சிரிப்பு. கன்னடத்துல வேற சீரியலோ தெலுங்குல வேற சீரியல் இருக்கோ. சித்தி ஒரு சீரியல், இதுல யார் யார் சித்தி பார்த்தோம், சித்திய பார்த்துப்போம். நமக்கு எல்லாத்துக்கும் ஆள் இருப்பாங்க. எப்பவுமே சித்திய பார்த்தவங்க இருக்காங்க. சித்தி சொன்னா ராதிகா. பல வருஷம் போனாங்க. சித்தி என்ன
சீரியல் ரொம்ப நாள் போச்சு, கோலம் கல்வி. ஆனா இந்த சீரியல்ல நான் பாக்குறேன்னு நினைச்சுக்காங்க, எதுவும் நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டது எல்லாமே. சரவணன் மீனாட்சி ரொம்ப முக்கியமான சீரியல் இதெல்லாம். ஒரு உறவு முறைகளை சிதைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தொடர்கள் இந்த தேசத்திலே கலாச்சார சீரழிவு புரிந்து கொள்ள வேண்டும் சமுதாயம். உறவு முறைகள் சொன்னா எவ்வளவு அற்புதம். தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா மாமா அத்தை அண்ணன் தம்பி தங்கை நாத்தனார் கொழுந்தனார் உறவுகள், தமிழிலே இருக்கக்கூடிய வார்த்தைகள் மற்ற எந்த மொழியிலுமே இல்லாத சிறப்புகள் உறவு முறைகளிலே கூட இருக்கிறது. நாத்தனார் கொழுந்தனார் மாமனார் மாமியார் அனைத்து உறவுகளுமே தவறாக இந்த தொடர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு தொலைக்காட்சி பற்றி இந்த வீட்டுக்கு வந்தது, உறவு முறைகளை சிதைத்தது மட்டுமில்லாமல் வாழ்க்கையை திசை திருப்பி விட்டது. அப்ப இந்த குடும்பம் எவ்வளவு முக்கியமானது, இந்த குடும்பத்தை முன்னோர்கள் எவ்வளவு அழகாக கட்டி காப்பாற்றி வந்திருக்காங்க. இந்த மாதங்கள்ல அனைத்துமே சிறப்பு வாய்ந்தது, எல்லா மாதங்களும் சிறப்பு வாய்ந்தது. அது ஆசாட மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாதம், ஆடி மாசத்துல என்னெல்லாம் விசேஷம், நம்ம வீட்டுல என்ன பண்டிகை எல்லாம் கொண்டாடுறோம், யார் வேணாலும் சொல்லலாம், கொஞ்சம் வேகமா சொல்லுங்க, எல்லாருக்கும் பசிக்குது. ஆடி ஏகாதசி, ஆடி 18, ஆடி பூரம், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி திங்கள், ஆடி செவ்வாய், ஆடி மாதம் எல்லா மாதமும் விசேஷம். ஆடியில் வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் விசேஷம். ஒரு மாதமே இவ்வளவு விசேஷம் சொன்னா அந்த மாசத்துல வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு படைக்கக்கூடியது, தெய்வத்திற்கு பிரசாதமாக கொடுக்கக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், எவ்வளவு விசேஷமா இருக்கும். எவ்வளவு பொருட்கள் தெரியுமா வாங்குறோம். நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நேரம் இல்லை. வீட்டுல குறைஞ்சபட்சம் பூஜை செய்யணும் சொன்னா ஒரு பண்டிகைக்கு 75 பொருட்களிலிருந்து 100 பொருட்கள் வாங்குறோம். வெத்தலை பாக்கள் ஆரம்பிச்சு, பழம் ஆரம்பிச்சு, மஞ்சள் குங்குமம் ஆச்சு, விபூதி குங்குமம், கற்பூரம், அப்படியே ஊதுவத்தியில் ஆரம்பிச்சு எல்லா பொருளுமே. வீட்டிலே இருக்கக்கூடிய பண்டிகைகளுக்கு இவ்வளவு பொருட்கள் வாங்குறோம் சொன்னா கோவில்ல திருவிழாக்கள் நடக்குது, எவ்வளவு பொருட்கள் வாங்கணும். நான் உட்கார்ந்து எழுதுனேன். கோவில் திருவிழாவுக்கு கோவில்ல பூஜை பண்ணணும் அப்படி சொன்னா நைவேத்தியம் ஆரம்பிச்சு, அபிஷேக பொருட்கள் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 200 பொருள் வருது. இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? அயோத்தியில இருந்த ராமபிரான் வந்தார். நாடு முழுக்க ராமன் பேர் தான். தமிழ்நாட்டுல ராமசாமி, ஆந்திரால ராமையா, கர்நாடகால ராமப்பா, மகாராஷ்டிரால ராம்ஷா, குஜராத்ல ராம்லால். நாடு முழுக்க ராமன் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கிறது தேசம். கடவுள் இல்லை என்று சொன்னவன் பெயர் ராமசாமி நாயக்கர். என்ன கொடுமை செய்யுது. இந்த தேசத்துல மட்டும்தான் உண்டு. இந்த தேசம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இவ்வளவு பண்டிகைகள், இவ்வளவு திருவிழாக்கள் அனைத்தையும் எதிரத்தையும் இணைத்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தோடு இணைச்சிட்டாங்க. இவ்வளவு பொருள் விற்கணும் சொன்னா எவ்வளவு குடும்பங்கள் வாழுது. அத்தனை குடும்பங்களுமே ஆன்மீகத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. ஆன்மீகம் தான் சிறந்தது. யார் கற்றுக் கொடுத்தது? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த தேசத்திலே நமது முன்னோர்கள் தாத்தா பாட்டி இணைத்து விட்டு போயிருக்கிறார்கள். யாரும் சொல்லிக் கொடுக்கல, பல்கலைக்கழகங்கள் இல்ல, யூனிவர்சிட்டி இல்ல, அழகாக இணைத்து வைத்திருக்கிறார்கள். உறவு முறைகள் எவ்வளவு சிறந்தது என்பதற்கு உதாரணம் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை. கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பொழுது திருவிழாக்கள் பண்டிகைகள் மட்டுமல்ல, குடும்பமே நன்றாக இருந்தது. எவ்வளவு நல்லா இருந்தாங்க நமது முன்னோர்கள் வாழ்க்கை அப்படி இருந்தது. அதனால்தான் இந்த தேசம் தர்மத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை, இயற்கையோடு இருந்த ஒரு வாழ்க்கை முறை, இயற்கையோடு. 2004 டிசம்பர் மாதம் தமிழகத்திலே ஒரு கிராமத்துல ஒரு சிவன் கோவில், கடற்கரை ஓரத்துல. கொஞ்சம் வித்தியாசமா அந்த நாட்கள்
அந்த கோவிலில் இருக்கக்கூடிய வௌவால்கள் சத்தம் அதிகமா இருந்துட்டே இருந்தது. ஒரு நாள் இரவெல்லாம் சத்தம், மறுநாள் பகலெல்லாம் சத்தம், இரவெல்லாம் சத்தம். ஒரு 2-3 நாட்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த தூங்கவே முடியல. மீனவ கிராமத்தில் உடனடியாக ஒரு ஊர்க்கூட்டம் போடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க, வௌவால்களுடைய சத்தம் அதிகமாகிட்டே இருக்கு, அதனால வௌவால்களை எல்லாம் நாளை கொன்று விட வேண்டும் அப்படி சொல்லி முடிவு பண்றாங்க. மறுநாள் காலையிலே வௌவால்கள் உயிரோடு இருந்தது. ஆனால் அந்த மக்கள் யாருமே இல்லை. அந்தமான் பக்கத்துல, அந்தமான் தெரிய ஒரு தீவு, அங்க ஒரு குன்று. அந்த குன்றை நோக்கி கடல் தவளைகள் சாறை சாறையாக படையெடுத்து குன்றை நோக்கி போச்சு. அங்க இருக்கக்கூடிய வனவாசி மக்கள் அதை பார்க்கிறாங்க. கடல் தவளை குன்றை நோக்கி போகிறது, நாமும் குன்றின் மீது சென்று அடைக்கலம் தேடுவோம் சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் குன்றை நோக்கி போறாங்க. டிசம்பர் மாதம் 26ஆம் நாள் 2004 சுனாமி. இயற்கை நமக்கு உணர்த்தியது, யார் அதை கடைபிடித்தார்களோ அவர்கள் வாழ்ந்தார்கள், யார் அதை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ மறுநாள் அவர்கள் இல்லை. இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. கடவுளை அற்புதமாக நமக்கு படைத்திருக்கிறார். கடவுளை நம்ப வேண்டும், கடவுளை நமக்கு கை காட்டுறார், கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்து என்ற சொல் கேட்ட மாத்திரத்திலே உன் உடலிலே மின்சார அழைப்பாய வேண்டும். சுவாமிஜியோட வார்த்தை, சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தை. இந்து தர்மம் சாதாரணமானதல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. அதனால்தான் இது மதம் அல்ல, கடவுள் நம்மளோடு இணைந்து வாழ்ந்த பூமி இந்த பாரத தேசம். இந்த பாரத தேசத்துல கடவுள் நம்மளோட வாழ்ந்திருக்கிறார்கள். மற்ற மதங்கள் உருவாக்கப்பட்டது, ஆனால் இந்து தர்மம் ஒரு வாழ்க்கை முறையாக கடைபிடிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த தேசத்துடைய சிறப்பு. அதனால்தான் 1925 செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாகபுரி மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தி உலகின் குருவாய் பாரத தேசம் மீண்டும் ஆக்க வேண்டும் என்பதற்காக ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் RSS துவக்கப்பட்டது. RSS உடைய நூற்றாண்டில் 100 வருடங்கள் ஒரு அமைப்பு இருக்கிறது சொன்னால் அது RSS தான். RSSல ஒரு 5 விஷயங்களை போய் சமுதாயத்திற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனாலதான் குழந்தைகளுக்கு பேசினாங்க, இந்து குடும்பங்களாக வாழ வேண்டும். நமது முன்னோர்கள் வாழ்ந்த சம்பிரதாய குல பாரம்பரியப்படி ஒரு வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியமானது. அதனால வீட்டுல சேர்ந்து சாப்பிடணும், குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க. தினசரி முடியலையா, வாரத்துல ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. சாப்பிடும் போது செய்யக்கூடாத 2 விஷயங்கள். ஒன்று, அலைபேசியை ஓரமாக அணைத்து வையுங்கள். இரண்டாவதாக, தொலைக்காட்சி பெட்டியை மூடி வையுங்கள். தொலைக்காட்சி பெட்டியும் அலைபேசி இல்லாமல் உணவு முறைகளை பற்றி நமது அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள். இரண்டாவதாக, அழக சொன்னார், வாரத்தில் ஒரு நாள் கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க குடும்பத்தோட. ரொம்ப முக்கியமானது குடும்பத்தோட கோவிலுக்கு போக வேண்டியது. இது இந்து குடும்ப வாழ்க்கை முறை. இரண்டாவதாக, சமுதாயத்தில் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்க வேண்டும். 1892 டிசம்பர் மாதம் 26ஆம் நாள் சுவாமி விவேகானந்தர் பாரத தேசம் முழுவதும் பரிக்கிரம யாத்திரையாக வலம் வந்தபோது அவர் கண்ட காட்சி என்ன தெரியுமா? இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பசி, பஞ்சம், பட்டினி, ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், ஏழை பணக்காரன் வேறுபாடு இதெல்லாம் பார்க்கிறார். அதனாலதான் சமுதாயத்தில் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உருவாகணும் சொன்னா அன்பும் அக்கறையும் அனைவரிடமும் செலுத்துவீங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கிய மக்கள் யாரும் கிடையாது, எல்லாருக்கும் அன்பு அக்கறை செலுத்துங்க. வீட்டுக்கு வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுங்க, டீ கொடுங்க. துப்புரவு பணியாளர் இருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுங்க, டீ கொடுங்க. அக்கறையோட அன்போட பேசுங்கள். மதம் மாற்றமே நடக்காது. இரண்டாவது சொல்லட்டுமா, போதை இல்லாத தேங்கனி கோட்டை உருவாக வேண்டும். மதுவினால் இன்று சமுதாயம் சீரழித்துக் கொண்டிருக்கின்ற அடுத்த தலைமுறைக்கு போய் கொண்டிருக்கிறது. யார் அதை பற்றி சிந்திப்பது? தேச பக்தர்கள் தான் சிந்திக்க முடியும், நாம தான் சிந்திக்க முடியும். கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, இந்த தேசத்தின் மீது பற்றுள்ளவர்கள் சேர்ந்து முடிவு செய்து
இருக்கக்கூடிய தாய்மார்கள் முடிவு செய்யணும். அப்பதான் நடக்காது. அப்ப போதையில்லாத கலாச்சாரத்தையும் மனமாற்றத்தை தடுக்கணும் சொன்னா சமுதாயத்தில் அன்பும் அக்கறையும் செலுத்த வேண்டும். இரண்டாவது விஷயமாக மூன்றாவது சுதேசி தாய்மொழியில பேசுவது அவசியமானது. என் வீட்டுல நான் தாய்மொழியில தான் பேசணும். ஆங்கிலத்திலே பேசுவது தவறில்லை. ஆனால் ஆங்கிலத்தினாலே கலாச்சாரம் சீரழிந்திருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தமிழிலே பேச வேண்டும் தாய்மொழி, தெலுங்கிலே பேச வேண்டிய தாய்மொழி, கன்னடத்திலே பேச வேண்டிய தாய்மொழி, தாய்மொழி எதுவும் அதில் பேச வேண்டும். அந்த கலாச்சாரத்தை நாம் வளர்க்க வேண்டும். அதுதான் ஆன்மீகத்தோடு இன்னும் ஒரு பண்பாட்டு ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கும். சுதேசி என்பது மொழி மட்டுமல்ல, நாம் உடுத்தக்கூடிய உடையாக இருக்கலாம், நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளாக இருக்கலாம், நாம் உண்ணக்கூடிய உணவாக இருக்கலாம். இந்த நாட்டு பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும், உள்நாட்டு தயாரிக்க பயன்படுத்த வேண்டும். அது முக்கியமானது. மூன்றாவது நான்காவதாக இந்த தேசம் ரொம்ப முக்கியமானது. இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறை, நான் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தான் சொல்றேன், தண்ணீர் முக்கியமானது. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். தண்ணீர் இன்னைக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு நல்ல தண்ணீர் கொடுக்கணும். நீர் இல்லாமல் உயிரினமே இல்லை. அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் வேண்டும் சொன்னால் நாம் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக், நெகிழி எப்படி அதை உபயோகப்படுத்தணும் நமக்கு தெரியும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். பிளாஸ்டிக் விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். இது நான்காவதாக. ஐந்தாவதாக ஒரு குடிமகனால் இந்த தேசத்துல நாம பிறந்திருக்கோம். சட்ட திட்டங்களில் அந்த சட்ட திட்டங்கள் உட்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த 5 விஷயங்கள் சமுதாயத்திலே சமுதாய மாற்றம் பஞ்ச பரிவர்த்தனை சேர்வையிலே நாடு முழுக்க இந்து குடும்ப சங்கம் நிகழ்ச்சிகளில் இந்த வார்த்தைகள் சங்கம் செயல்படுகிறவர்கள், சங்கம் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்து குடும்ப நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் புரிந்து கொள்ள வேண்டியது, அடுத்த தலைமுறை வாழ்க்கை சரியானதற்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் உயர்த்தி ஒரு கோஷம் போடுவோம்.